குரு ஆஸ்ட்ரேடிவன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேஷ ராசிக்கான வாரப்பலன் 12ஆம் தேதி ஏப்ரல் 2026 ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 18ஆம் தேதி ஏப்ரல் 2026 சனிக்கிழமை வரைக்கான வாரப்பலன் மேஷ ராசிக்கு. இந்த அடிப்படையில் சந்திரன் உங்கள் 10ஆம் வீட்லையும் 11, 12, 1ஆம் வீட்டில் தான் இந்த வாரத்தில் நகர்வு ஏற்படுகின்றது. அதாவது 10ஆம் வீடான மகரத்துலேயும் 11ஆன கும்பத்துலேயும் 12ஆன மீனத்தில் அப்புறமா கடைசியாக மேஷ ராசியில் சனிக்கிழமை முடிகின்றது. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 12 மீனத்தில் சூரியனின் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் உட்காந்துட்டுருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்றால், வாரத்தின் தொடக்க நாள்லேயே மத்தியானத்துக்கு பிறகு சந்திரன் செவ்வாயின் உங்கள் ராசிநாதனின் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்குது. அந்த செவ்வாய் மீனத்திலிருந்து 6ஆம் பார்வையாக நோய் எதிரிகள் ஸ்தானத்தை உங்கள் வீட்டை 6ஆம் வீட்டை பார்க்கிறது. உங்கள் ராசிநாதன் 12லிருந்து கன்னி ராசியை 6ஆம் வீட்டை பார்க்கின்றது. ரெண்டாவது புதனும் கூட இருக்குது. செவ்வாய்க்கு பகையான புதனம் 12ல் செவ்வாய் கூட சனி கூட இருந்து அதுவும் 7ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்க்கின்றது. சனியும் 7ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்க்குது. சூரியனும் பார்க்குது. 4 கிரகங்கள் உங்கள் 6ஆம் வீட்டை பார்க்குது. அப்புறம் ஏப்ரல் 14க்கு அப்புறம் சூரியன் மேஷத்துக்கு போயிடுறதுனால இந்த 3 நாள் ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை கணவன் மனைவி உறவு, காதலன் காதலி உறவு, நட்புகளுடைய உறவுகளை தான் உங்களுக்கு ஒரு விதமான உங்களுக்கு இருக்கிற உடல் நலன் சார்ந்த பிரச்சனையில் இதுவும் கம்பைன் ஆகும். நீங்கள் கோவப்பட்டால் கூட அது இவங்க தொடர்பு கொண்டதாக தான் இருக்கும். அந்த உடல் நலிவு ஏற்பட்டாலும், மனம் சார்ந்த உடல் சார்ந்த நலிவு ஏற்பட்டாலும் முக்கியமாக இவங்க தான் காரணமாக இருப்பாங்க. உங்கள் லைஃப் பார்ட்னரு, ஃப்ரெண்ட்ஸுங்க, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் தாய் வழி உறவுலேயும் ஒரு விதமாக கனெக்ட் ஆகும். உங்கள் மூத்த சகோதரர்களுடைய உறவு நிலையிலையும், வேலை செய்கிற மூத்த அதிகாரிகளில் அவங்களுடைய கண்டிப்பு, உங்கள் மேலே ஏற்படுத்திக்கிற வேலை சார்ந்த ஒரு பொறுப்புணர்வு, இதெல்லாம் ஒரு விதமான அழுத்தத்தை உண்டாக்கும். ஏன்னா 4 கிரகங்கள் 7ஆம் பார்வையாக அவங்க 6ஆம் வீட்டை பார்ப்பது, புதன் அது சொந்த வீட்டை பார்க்குறது சரிதான். ஆனால் கூட செவ்வாயும் பார்க்கின்றது, பகை கிரகம் செவ்வாய் பார்க்கின்றது, சனியும் பார்க்கறதுனால உணர்ச்சிகளை ஒரு விதமான ஏற்ற இறக்கத்தை உணர்வீர்கள். அதனால் அந்த இதயம் சார்புடைய ரத்த அழுத்தத்தில் ஏற்ற இறக்கங்களை ஒரு விதமாக கண்ட்ரோல் பண்ணிங்க வராமல் பார்த்து கொள்ளுங்கள். போதிய உணவு, சரியான தூக்கம், ஆன்மீக பயிற்சியான தியானம், யோகா செய்து தேவையான உடற்பயிற்சி. இந்த வெயில் காலத்தில் நீங்கள் நீர் சத்து உடல் குறைவாக இருக்கும். ஏன்னா சூரியனும் செவ்வாயும் சனியுடன் இருந்து ஒரு விதமான ஆற்றல் வேகத்தை அதிகப்படுத்தும். வெளியில் வெயில் வர கத்திரி மாதம் வெயில் வரப்போகுது. 14க்கு அப்புறம் சித்திரை வரதுனால இன்னும் வெயில் தாக்கம் அதிகமாக இருந்ததுனால இந்த ஏற்கனவே உங்கள் ராசி நாதன் சூரியனோட இருந்து ஒரு வெப்பாற்றலை வெளிப்படுத்துறது. ரெண்டாவது 14க்கு அப்புறம் சூரியன் மேஷத்துக்கு செல்வதனால இன்னும் உங்கள் வீடு ரொம்ப நெருப்பாற்றல் கொண்டு கணக்கும். ஏன்னா நீங்களே செவ்வாயே மேஷராசி ஒரு நெருப்பு ராசி தான். உங்கள் ராசிநாதன் வீட்லேயே நெருப்பு கிரகமான சூரியன் இருக்குது. 12ல் சனியுடன், பகை கிரகமான சனியுடன் இன்னொரு பகை கிரகமான புதனுடன் இருக்கிறதுனால உங்கள் அறிவாற்றல் சார்ந்த விஷயங்களில், பேச்சில், வார்த்தைகளை, எழுத்தில் ஏதோ ஒரு வடிவத்தில் அந்த கோபமோ ஒரு விதமாக எரிச்சல், சிடுசிடுப்பு இதெல்லாம் கொண்டிருக்கும். இதை தாண்டி உணவு முறை பழக்கத்திலேயே உடல் பாதிக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். இந்த வாரம் முழுதே உங்களுக்கு இதுதான். ஏன்னா புதன்கிழமை மீனத்தில் சந்திரன் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு மதியானத்துக்கு அப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரம் செல்கின்றது. சந்திரனும் தேய்பிரை சந்திரனும் உங்கள் வீட்டை பார்க்கின்றது. ஏன்னா 17ஆம் தேதி தான் அமாவாசை. அதனால் 12ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் உடல் மனம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் சிக்கல் கொண்டதாக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் பகை கிரகமான புதனுடன் இருக்குது. சனியுடன் 12ல் விரயத்தில் இருக்கிறதுனால போதி மட்டும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் போதி மட்டும் கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கொள்ளலாம். இதை கடந்து செல்லுங்கள். இங்கே உடல் மனம் சார்ந்த பிரச்சனையில் எங்கெல்லாம் கான்ஃப்ளிக்ட் வராங்க, உங்கள் சகோதரி உறவில், அப்புறமா கணவன் மனைவி சார்ந்த ஒரு லைஃப் பார்ட்னரில், உங்களுடைய அறிவாற்றல், சிந்தனை, பேசும் பேச்சு, இதில் ஏற்படுற ஒரு கருத்தாக்கத்தில் உடல் நலத்தையும் பாதிக்கும், மனநலத்தையும் பாதிக்கும். ஏன்னா சனியை 7ஆம் பார்வை அவங்க 6ஆம் வீட்டை பார்க்குறது ஒரு விதமான எல்லாத்துலேயும் ஒரு மந்தத்தனத்தையும் உண்டாக்கும். தூக்கம் வராமல் போகலாம். அதனால உடல் நலத்தையும் பாதிப்பதாக இருக்கும். தூக்கம் இல்லைனாலும் ஆட்டோமேட்டிக்காக சிடுசிடுப்பு கோவம் வரதான் செய்யும். அதனால் இந்த வாரம் இந்த உடல்நிலையில் ஒரு அதிக முன்னேற்றம் இல்லை. ஒரு சராசரியோட கீழிறங்க நிலை தான் இருக்குது. கொஞ்சம் கவனித்து தவிர்த்து கொள்ளுங்கள். குடும்ப நிலை சார்ந்த உறவும் அதே மாதிரி தான் இருக்குது. முக்கியமாக உடல் நலத்துக்கு எப்படி கணவன் மனைவி உறவால் பாதிப்பு இருக்கோ அதே கணவன் மனைவி உறவு. ஏன்னா சனியை உங்கள் 2ஆம் இடத்த ரிஷபத்தை பார்க்குது.
மேஷம் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறதுனால அந்த ஆடம்பரமான விஷயங்களை வாங்கி செலவு பண்ணுறதுல அதில் ஏற்படுற சந்தோஷம் உங்களுக்கு ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணும். அது 7ஆம் வீட்டை சுக்கிரன் பார்க்கறதுனால ஒரு கணவன் மனைவி உறவில் வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்தாலும் அது பெரிதளவு இருக்காது. ஏன்னா உங்கள் வீட்டிலே வந்து சுபகிரகம் இருக்குது. செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் ஒரு இது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அது வெளிப்புறத்தில் நீங்கள் ஏதோ தோய்வு அடைஞ்சு இது இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வந்து தாய் வழி உறவு அதெல்லாம் ஒரு விதமான தொடர்பு கொண்டதாக இருக்கும். மாமியார் விட்டு உறவு நிலையில் ஒரு சில சுப நிகழ்வுகள்லாம் வந்து கலந்துக்கிற சூழல் ஏற்படும். குரு உங்கள் வீட்டில் 3ஆம் வீட்டில் இருந்து அது 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்குறது ஒரு விதமான உங்களோட மூத்த சகோதரர்கள், உங்களுடைய உயர் அதிகாரிகள், வெளிநாட்டு தொடர்பு, பயணங்கள், கணவன் மனைவி உறவு இதெல்லாம் வந்து சிறப்பட்டு தான் இருக்கும். 5ல் கேது இருக்கிறது வந்து உங்களோட படைப்பாற்றல், உள்முக சிந்தனை, குழந்தைங்களுடைய ஆற்றல், மாணவரின் கல்வி இதெல்லாம் ஒரு விதமான இன்டெலெக்சுவலாக யோசிக்க முடியாது. எது இருந்தாலும் உள்முக ஆன்மீக சிந்தனை கொண்டு தான் இருக்கும். நீங்கள் கோயில் வழிபாடு, இறை வழிபாட்டில் ரொம்ப ஆழ்ந்து முழுவீங்க. ஆனால் செயலில் வேலையில் வந்து ஒரு விதமான துடிப்பு இது இருக்காது. அதே கோயில் வழிபாடு நீங்கள் சென்றீங்கன்னா ரொம்ப உற்சாகமாகிடுங்க. ஏன்னா அந்த உள்முக ஆன்மீக சிந்தனை இருக்குது. அது படைப்பாட்டு சிந்தனையாக கூட வெளியே வரும். ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் பேசினா நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஏன்னா 14க்கு அப்புறம் அந்த சூரியனும் வர்றதுனால, சிம்மத்தில் வந்து கேது இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து வெளிப்படுவதாக இருக்கும். இந்த 14ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் வந்து 7ஆம் பார்வையாக பார்க்குது உங்கள் 7ஆம் வீட்டை. அவ மட்டும் கோபம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம், ஏன்னா சூரியன் வந்து உச்சமாக வருது. சித்திரை மாதம் மேஷத்தில் சூரியன் உச்சமாக வரதுனால பவர் ஆற்றல் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால குடும்பம் சார்ந்த விஷயங்களை ஒரு கான்ஃப்ளிக்ட் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். இப்போ இருக்கிற வேகம் ஆற்றல் விட ரொம்ப ரெண்டு மடங்கு ஆற்றல் அதிகம் கொண்டதாக மாறும். இது புதன்கிழமை வியாழக்கிழமைலாம் இது நன்றாக தெரியும். அப்புறம் வாரத்தின் இறுதி நாளில் ஓரளவுக்கு புரிதல் ஏற்படும். ஏன்னா உங்கள் சந்திரன் வந்து வாரத்தின் இறுதி நாளான சனிக்கிழமெலாம் வந்து மேஷ ராசிக்கு வந்துடுது. அங்கே 3 கிரகம் வந்து சூரியனோட சந்திரன் இணைவது வளர்ப்புறையாக இருக்கிறது. அதுக்கப்புறம் அதாவது வார ஆரம்ப ஞாயிற்றுக்கிழமை வந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இதுவாக இருக்கும். சனிக்கிழமை வந்து உங்களுக்கு வளர்ப்புறை சந்திரனாக இருக்கனால அதுக்கு அடுத்த வாரம் வந்து உங்களுக்கு ஓரளவு எல்லாமே சிறப்பானதாக இருக்கும். அதனால் இந்த வாரத்தை நீங்கள் கொஞ்சம் தாக்கு பிடிச்சா ஆக வேண்டும். மற்றபடி செய்யும் தொழில் வேலையில் வந்து உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக தான் இருக்கும். ஏன்னா குருவுடைய பார்வை உங்கள் 3ஆம் இடத்துல இருந்து அது 9, 11 பார்க்குறது. ஆனால் தொழில் வேகம், லாபம் இதில் வந்து ஒரு விதமான ஸ்லோ டவுன் இருக்கும். ஆனால் வளர்ச்சி உறுதி கொண்டதாக தான் இருக்கும். செலவுகளை மட்டும் கொஞ்சம் மட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா 12ல் அத்தின் கூட்டு கிரகம் இருக்குது. போதை மட்டும் அந்த துணைவியாருடன் தான் வந்து அதிகமான செலவுகளையும் உண்டாகும். அதே சேர்ந்த அந்த கருத்து வேறுபாடும் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது பேச்சில் சொல்லும் வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் கவனம். அதுவும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கனெக்ட் ஆகும்போது உங்களோட வார்த்தைகள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. நீங்கள் ஒரு விதமான நெருப்பாற்றல் கொண்டவங்க. அந்த நெருப்பு ஆற்றல் வந்து ஐஸ் கட்டி பக்கத்தில் இருந்தால் ஆகுது. அதுவும் உங்களுடைய கொழுந்து விட்டு எரியிற நெருப்பு அந்த ஐஸ் கட்டியும் உருவ வைக்கிற சூழல் இருக்கும். பக்கத்தில் எதுவும் நிற்க முடியாது சூழல். சித்திரை மாதம் வேறு, வெயில் வேறு. அதனால் இதெல்லாம் வந்து உடலை பாதிக்கும், மனசை பாதிக்கும். அதெல்லாம் இதை கவனித்து நீங்கள் உணர்ந்து கொண்டால் இந்த வாரம் வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி உங்களால் நகர்த்த முடியும். முக்கியமாக உணவு இதில் வந்து நீங்கள் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆலை வழிபாடு, தியான யோகா கண்டிப்பாக செய்யுங்கள். போதுமான தூக்கம், உடற்பயிற்சி செய்து வாருங்கள். கண்டிப்பாக இந்த வாரம் வந்து உங்களுக்கு சிறப்பான வாரமாக அமைய வேண்டும். தாங்களும் தங்கள் குடும்பமும் வாழ்க வளமுடன். இக்காணொலியை வந்து உங்கள் நட்பு வட்டத்தில் ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.